ஆனந்த ராகம்ல எனக்கு கதிர் அப்படின்ற கேரக்டர்ல ரொம்ப ரொம்ப நல்லவரா நடிக்கவே இல்லை, மோசமானவராக தான் நடிச்சிருந்தாரு. கொஞ்சம் முன்னாடி வா அப்படின்னா நான் வந்துட்டேன். அப்புறம் ஓகே தானே மானிட்டர்லாம் பார்த்தாச்சு. டேக் போகிற நேரத்தில் கரெக்டாக நான் அடிக்கவும் தப்புன்னு அடிச்சிட்டேன். உண்மையாகவே அந்த அடி விழுந்து அப்பா வந்து இல்லாமல் நான் வந்து எல்லாரும் என்னை இப்படி கஷ்டப்படுத்துகிறாங்க, அப்புறம் இந்த நிறத்தை சொல்லி நிறைய பேர் என்னை ஒதுக்குறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் வந்து குட்டி அழகுகிட்ட தான் சொல்லுவேன். ஒரு கட்டத்தில் அழகு வந்து ரொம்ப பொறுப்பான பையனாக ஆனதுக்கப்புறம் ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த காய்கறி வெட்டி சமைச்சு எல்லாம் வாயிலாக போச்சுங்க. அதுக்கு அது வாயை திறந்து பேசக்கூட முடியாது. அது சொல்கிறத வந்து அது நினைக்கிறத வந்து அதனால் சொல்லக்கூட முடியாது அப்படின்னு பாவமாக பேசுகிறீங்கல்ல, அப்படி மட்டும் நினச்சிடாதீங்க. வாயை திறந்தா வாங்க வாங்க வாங்க. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து வசுந்தராவோட ரூமு. கொஞ்சம் அங்கே சத்தமாக இருக்கனால கதவை சாத்திடுவோம். வசுந்தரா ரூம் இதுதான். அழகு சுந்தரம் அப்படின்னு அம்மா கூப்பிட்டாங்கன்னா அடுத்த நிமிஷம் நான் ஓடி வர்றது நேராக இந்த ரூமுக்கு தான். ஆக்சுவலாக இந்த கட்டில் இந்த ஃபேஸிங்கில் இருக்கும், இந்த கண்ணாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்டில் இருக்கும். நிறைய சீன்ஸ் அம்மா கொலை பண்ண முயற்சி பண்ணுற மாதிரி, இல்லை நான் அம்மாட்ட வந்து இது எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குமா, மனசு சங்கடமாக இருக்குது அப்படின்னு நான் பேச வரும்போதெல்லாம் அம்மாவோட கட்டிலில் நான் இப்படி படுத்திருப்பேன், அம்மா மடியில். நிறைய அம்மாவுக்கு எனக்குமான ரிலேட்டடான சீன்ஸ் வந்து இந்த பெட்ரூமில். இது வந்து அம்மாவோடைய பெட்ரூம். இங்கே தான் வந்து அப்பாவோட ஃபோட்டோ இருக்கும், அப்பா கேரக்டரோட ஃபோட்டோ. இந்த ரூமில் வந்து நிறைய அப்பாவை பற்றி அம்மாவை பற்றி நாங்கள் பேசிக்கிறதெல்லாம் இங்கே தான். ஸோ அந்த மாதிரி ஒரு ரூம். நிறைய சென்டிமெண்ட்டான சீன்ஸ் இங்கெல்லாம் எடுத்திருக்கோம். பாம்பேல சொல்லுங்க என்ன பண்ணிட்டு அந்த மாதிரியான ஒரு ரூம் தான் இது. இதுதான் வந்து அழகு ஈஸ்வரியோட ரூம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு அழகு சுந்தரத்தோட ரூமு. இங்கே தான் வந்து ஈஸ்வரிக்கும் எனக்குமான சின்ன ஃபைட் எல்லாமே நடக்கும். இந்த இடத்துல தான் சவால் போடுறது. அவங்க வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இங்கே தான் வந்து ஆக்சுவலி இந்த பெட்டு இந்த ஃபேஸிங்கில் இருக்கும். இங்கே தான் வந்து நாங்கள் நிறைய கட்டிலில் உட்காந்து, கட்டில் கீழே உட்காந்துட்டு தான் நிறைய நாங்கள் பேசுவோம். அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து தான் ஈஸ்வரி வராளா அப்படின்னு ஜன்னல் வழியாக பார்த்துட்டு அப்படியே வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி கட்டிலில் தூங்குறது. நிறைய நானும் தீக்குச்சியும் நடித்த சீன்ஸ் இங்கே நிறைய. பிரியாணி சாப்பிட்டுட்ருப்போம். ஆனால் அம்மாக்கிட்ட வந்து எனக்கு பசிக்கலம்மா, எனக்கு சாப்பாடு வேண்டாம்மா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி நடிச்சுட்டு அப்பாவியா இங்கே உட்காந்து பிரியாணி சாப்பிட்டுட்ருப்பேன். தீக்குச்சியை வந்து நிறைய அடித்த சீன்ஸாக இருக்கட்டும். அதே மாதிரி ஈஸ்வரி உள்ளே வரும்போது அவங்க மேலே வந்து பூ விழுகிற மாதிரி ஒரு சீன் பண்ணியிருப்போம். நிறைய 2 பேரும் அடிச்சுக்கிறது, அப்புறம் 2 பேரும் வந்து கொஞ்சிக்கிற மாதிரி சீன்ஸ் எல்லாமே. ஆக்சுவலாக வந்து இந்த கதையில் அழகு சுந்தரம் ரூமாக இருந்தது, அப்புறம் அழகு சுந்தரம் ஈஸ்வரி ரூமாக மாறிச்சு. கனவு நிறைய வரும். கனவில் வந்து அம்மன் வேஷம் போட்டு வந்து என்னை வந்து ஈஸ்வரி மிரட்டுற சீன்லாம் வந்து இங்கே தான் எடுத்தது. அதே மாதிரி அம்மா வந்து நான் கட்டிலேருந்து அப்படி கனவில் ஸ்லிப்பாகி விழுந்தேன்னா உடனே அழகு சுந்தரம் என்னாச்சு அப்படின்னு ஓடி வர சீன்ஸாக இருக்கட்டும். ரொம்ப குட்டி அழகோடு நான் வந்து நிறைய சீன்ஸ் இங்கே நடிச்சிருக்கேன். நான் வந்து தனியாக உட்காந்து ஈஸ்வரி கிடைக்கலன்னு வேதனைப்படுறப்போ, அப்புறம் அம்மா என்னை திட்டாங்க, அப்பா வந்து இல்லாமல் நான் வந்து எல்லாரும் என்னை இப்படி கஷ்டப்படுத்துகிறாங்க, அப்புறம் இந்த நிறத்தை சொல்லி நிறைய பேர் என்னை ஒதுக்குறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் வந்து குட்டி அழகுகிட்ட தான் சொல்லுவேன். ஸோ குட்டி அழகு வந்து இந்த ரூம்குள்ளே எப்போ வேணாலும் வருவார், என்னோடய மனசாட்சி. ஸோ குட்டி அழகு கூட நிறைய சீன்ஸ் பண்ணியிருக்கேன். நீலேஷ், உனக்கு ரொம்ப தேங்க்ஸ்டா தம்பி. ஏன்னா ரொம்ப சின்ன பையன், அந்த வயசுலையுமே சொல்கிறத கரெக்டாக கேட்ச் பண்ணிவிட்டு அவன் பட்டு நடிச்சிருவான். நீலேஷ் வந்து குட்டி அழகா என்னோடய மனசாட்சியாக நிறைய சீன்ஸ் இங்கே நான் நடிச்சிருக்கேன். நிறைய டான்ஸ் இருக்கும். பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜா சாங்லாம் வந்து இந்த ரூமில் தான் எடுத்தோம். ஆக்சுவலாக பெட்ரூம் டெக்கரேட் பண்ணி நிறைய சீன்ஸ் இருக்கும். ஈஸ்வரி வந்து எனக்கு சட்டையில் வந்து பட்டன் கோர்த்து கொடுக்குற சீனாக இருக்கட்டும். ஸோ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக ஒரு ரூம்குள்ளே வந்து அன்யோன்யமாக இருக்கிற நிறைய ஒரு காமிக்கல் சீன்ஸும் சரி, அன்யோன்யமாக இருக்கிற சீன்ஸ் எல்லாமே இங்கே தான் வந்து ஷூட் பண்ணாங்க. ஹாய் ப்ரோ வாங்க. ஆக்சுவலாக நாங்கள் அண்ணன் தம்பி கேரக்டர் பண்ணுறோம். ஆனால் இன்றைக்கி எதிர்ச்சியாக நாங்கள் 2 பேரும் ஒரே கலர் போட்டிருக்கோம். ஆமாம்ல. ஆமாம். ஆக்சுவலாக இது நீங்கள் ஷார்ட்டுக்கு யூஸ் பண்ண ஷர்ட்டு. நான் வந்து இன்னைக்கு கேஷுவலாக வந்திருக்கிறது இதில் தான். ஆக்சுவலாக வந்து ப்ரோ பற்றி சொல்லணும்னா அவருடைய பேர் விக்னேஸ்வரன். லக்ஷ்மி அப்புறம் ஆனந்த ராகத்தில் வந்து நடிச்சிட்ருக்காரு. ஆனந்த ராகமில் எனக்கு கதிர் அப்படின்ற கேரக்டரில் ரொம்ப ரொம்ப நல்லவராக நடிக்கவே இல்லை, மோசமானவராக தான் நடிச்சிருந்தாரு. மனசு இல்லைனாலும் அதானே
வித்தியாசம். இப்படி ஒரு தம்பியா உனக்கு அப்படின்னு என்னை பார்க்குறவங்கலாம் கேட்டு திட்டுவாங்க. உன் தம்பியை வந்து நீ வந்து தம்பிக்கு போய் அபியை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டியா அப்படின்னு. ஸோ இவரோட ஆனந்தராகத்தில் என்னோட ஜேர்னி வந்து சொல்லணும்னா ரொம்ப ஃபஸ்ட்டு இன்ட்ரோ சீனே வந்து மறக்க முடியாது. ஆக்சுவலாக வந்து நாங்கள் இன்ட்ரோ சீனில் வந்து இவர் வர்றதுக்காக நீ சொல்லியிருந்தீங்கன்னா அவனுக்கு பேனர்லாம் வச்சுருப்பேன் அப்படின்லாம் சொல்லுவேன். நீ என்ன இந்த பேனர் வைக்கிற இதெல்லாம் விடலையா அப்படின்னு பேசிட்டு ரொம்ப வந்து ஒரு வெளிநாட்டிலிருந்து வந்த ஒரு பையன். ஆமாம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள். அதில் வெறும் ஸ்கிரிப்டில் ஒரு பேனர் மட்டும்தான் இருந்தது. ஆனால் நாங்கள் ஒரு அரை பக்கத்துக்கு 1.5 பக்கத்துக்கு நாங்கள் பேசி அதுவும் ப்ரோவோட ஐடியாவில் அதை அப்படியே டெவலப் பண்ணி ப்ராம்ப்ட் இல்லாமல் அப்படியே கதையில் இப்போ மட்டும் இல்லை, அது நாங்கள் எந்த சீன் பண்ணாலுமே சரி, ஒரு எமோஷன் அழுதாலும் சரி, நாங்கள் அப்படியே பேசுவோம். அந்த மாதிரி பேசி டெவலப் பண்ணி அது ரொம்ப நல்லாயிருக்கும். கதையின் கதாநாயகன் மட்டும் இல்லை, மக்களின் கதாநாயகன். நன்றி நன்றி. இதை நான் எதிர்பார்க்கல. மக்களே இது நான் சொல்லலை, தவறா சொல்றாரு. அவர்லாம் சொல்லலை, நானே தான் சொல்கிறேன். ஓ அப்படியா விஷயம். என்ன இதில் ப்ளஸ் அப்படின்னா, ஆனந்தராகத்துலேயும் என் பேர் கதிர், லக்ஷ்மிலி கதிர். என்ன இதில் கெட்டவன், அதில் நல்லவன், கொஞ்சம் நல்லவன். கொஞ்சம் ஆமாம், எப்போ தேவைப்பட்டாலும் மாற்றிக்கலாம் அவரை. அதாவது ஆக்சுவலாக கதிர் பற்றி சொல்லணுன்னா, கதிரோட எனக்கு ஒரு சீன் ரொம்ப ஒரு இங்கே நடந்ததில் வந்து அபியை வந்து அடிச்சிருப்பாப்புல. ஸோ நான் வீட்டுக்கு வந்து அவரை வேகமாக அடிக்கிற ஒரு சீன் ஒன்று, அந்த சீனில் உண்மையாகவே அடிச்சிட்டேன். ஆக்சுவலாக மானிட்டர் பண்ணும்போது கை வந்து தள்ளி இருந்தது. ஆக்சுவலாக டேக் அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா பொசிஷன் ஒரு 1 inch முன்னாடி வர சொல்லிட்டோம். அதை நான் வித்தவுட் நோட்டீஸ் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இங்கே பண்ணியிருந்தோம். அது வித்தவுட் நோட்டீஸ் நான் கிட்ட வந்து சார் வந்து அலோவ் பண்ணு கொஞ்சம் முன்னாடி வா அப்படின்னா நான் வந்துட்டேன். ப்ரோ ஓகே தானே, மானிட்டர்லாம் பார்த்தாச்சு. டேக் போகிற நேரத்தில் கரெக்டாக நான் அடிக்கவும் அவர் வந்து சரி அவர் தான் வந்து கரெக்டாக கை பார்த்துடல, ஸ்லிப் ஆகிடுன்னு பார்த்தா நான் முன்னாடி நான்றதுனா டப்புன்னு அடிச்சிட்டேன். உண்மையாகவே அந்த அடி விழுந்து அவருக்கு அப்படி கண்ணெல்லாம் கொஞ்ச நேரம் கலங்கி நான் அடித்து முடிச்சிட்டோம். சரி டேக் அடுத்து டைலாக் விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு, ஏன்னா சார் வேறு டென்ஷனில் இருந்தார். சரி முடிச்சு சீன் அடித்து முடித்து எல்லாம் பேசி மூச்சிறக்கி நின்னோடனே எப்படா ஒரு கட்டு சொல்லுவார்னு நினைக்கிறேன். உன்னை தொலைச்சிருவேண்டா அப்படின்னு சொன்னோடனே கட்டுனாரு. ஐயோ ப்ரோ மன்னிச்சிருங்க, ஐயோ நான் வேற இல்லை ப்ரோ. அவர் வந்து கொஞ்ச நேரம் பட்டுருச்சு விட்டுருங்கன்றாரு. ஐயோ மனுஷன் டென்ஷன் ஆகிட்டேன். ப்ரோ இல்லை ப்ரோ எனக்கு கண்ணெல்லாம் கலங்குது. இல்லை ப்ரோ தெரியும். ஆனா அது ரொம்ப ஆனா வந்து அது அந்த ரிப்ளை வந்து அந்த இடத்துல, அதாவது எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, இல்ல அந்த கோபத்தை வந்து அவர் கண்ட்ரோல் பண்ணாரு. நம்மளா இருந்தா என்னங்க இப்படி அடிச்சிங்க ஏதோ சொல்லுவாங்கல்ல, அடிச்சு பட்டுருச்சு ப்ரோ பரவாயில்ல அப்படின்னாரா. எனக்கு அப்படியே எனக்கு உண்மையாவே அவர் ஏதாவது திட்டிருந்தா கூட ப்ரோ ஏதாவது கூல் நானே சரி. கை பட்டது ஒரு தடவை, ஆனா அது ஒரு 9000 என்ன மனுஷன் இல்ல அது எனக்கு மறக்கவே முடியாது. ஏன்னா அது நான் வேற ஒரு ஃபோர்ஸ்ல வந்து எனக்கு உண்மையா எனக்கு அந்த அடி விழுந்துச்சுன்னா அந்த அவர் சொல்றாரு கேட்கல எனக்கு நேரம் இருங்க இப்ப சிரிக்கிறார். இப்ப எனக்கா பக்கு பக்குன்னு ஆகுது. அது மறக்கவே முடியாது. ஆனா அந்த சீன் அவ்வளோ நல்லா வந்தது. அது அந்த அந்த அதுக்கப்புறம் இவரை பார்க்குறப்பெல்லாம் வந்து இப்போ இந்த ரூமில் இப்படி உட்காந்துருந்தேன். அவர் வந்தார், ப்ரோ சாரி ப்ரோ. விடுங்க இன்னுமா சாரி கேட்பீங்க, அது நேற்று நடந்தது. இல்லை ப்ரோ எனக்கு நேற்றுலாம் மைண்டில் யோசிச்சுட்டே இருந்தேன் அப்படின்னு மறக்கவே முடியாது. அதே மாதிரி அபி கேரக்டரோட இவர் பண்ணுற சண்டே அப்பெல்லாம் நான் வந்து பேசுறது, ஃபீலிங்காக பேசுறது. ஒரு கட்டத்தில் இவர் வந்து என்னை ஏமாற்றி சைன் வாங்கிட்டாருன்னு தெரிஞ்சோடனே அவரை பார்த்து நடிக்கிறதெல்லாம் வந்து நான் அவ்வளோ ஏக்கமாக பார்ப்பேன். அவர் அப்போ கூட சொல்கிறேன் ஆமாம் நான் தான் வாங்கினேன் பெண்ணன்றா அப்படின்னும் போது ஒரு நமக்கு எதிராக ஒரு ஆர்டிஸ்ட் இந்த அளவுக்கு டஃப்பாக நடித்தது வந்து ரொம்ப நன்றி. ஏன்னா அழகு சுந்தரம் மாதிரி ஒரு நல்லவே அப்படின்னும் போது இந்த கதிர் இருக்கானு அப்படின்னு கல்லெல்லாம் எடுத்து அடிக்கிற அளவுக்கு மக்கள் கோபப்படுறதுக்கு காரணம் வந்து இதுதான். அந்த அளவுக்கு வந்து அவர் அதுக்கு நியாயமாக பண்ணியிருந்தாரு. தேங்க்ஸ். இந்த ஜேர்னியில் வந்து என் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணி ப்ளஷர் இஸ் மைன். ஆக்சுவலாக ஸ்வீட்டஸ்ட் பர்சன் டு த கோர். இது நான் மிகைப்படுத்திலாம் பேசல, இது பார்க்குற எல்லாத்துக்கும் தெரியும், ஜனங்க உங்களுக்கும் தெரியும். ஆனந்தராகம் இது மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் என்னோட இதில் நடிச்சு தான் சிறந்த வில்லனுக்கான நாமினியில் உள்ளே வந்தேன். அது ஆனந்தராகம் தான் தெரியும். என்னோட கோஸ்டார்ஸ் எல்லாருக்கும் இந்த கிரெடிட்ஸ் போய் சேரும். நன்றி நன்றி, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஒளியிலே தெரிவது அங்கே பேன் பண்ணுங்க தெரியுதா? ஆக்சுவலாக இந்த ரூம் வந்து அபி கதிரோட ரூம். அது இந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா கதிரை மேக்ஸிமம் அடிக்கிறதுக்காக தான் இந்த ரூமுக்கு வருவேன். இல்லை அபிமா வந்து
அழுதுட்ருப்பா. அவளை பார்க்கறதுக்காக நானும் ஈஸ்வரியும் வேறு ரூம் தான் இது. ஸோ இது வந்து அபியோடைய ரூம். அபி சீன்ஸ் வந்து நிறைய எடுக்கப்பட்ட ரூம். அப்புறம் கிரிஜா, அப்புறம் வந்து சம்பத் அவங்களோட ரூமாகவும் இதை தான் காமிப்பாங்க. பட் என்னென்னா வேறு ஆங்கிளில் வேறு செட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வச்சு இந்த ரூம் வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த இடத்துலையுமே வந்து நாங்கள் வந்து ஃபன் எலிமெண்ட் தான். ஏன்னா பீமா சீன்ஸில் வந்து நிறைய அடிக்கிறது அந்த மாதிரிலாம் வரும்போது நான் கதிர் சொன்னார் பார்த்தீங்களா, அந்த அறை வாங்குற சீன் வந்து இங்கே தான் நடந்தது. சில கதிர் இங்கே நின்றுட்டுருப்பாரு, நான் இங்கே வருவேன், நான் அடித்து தொலைச்சிருவேண்டா அப்படின்ட்டு அடிக்கும் போது இந்த இடத்துல தான் வேகமாக வந்து அவர் அடிக்கும் போது ஸ்லிப்பாகி அப்படி கன்னத்தில் வந்து பட்டுருச்சு. இந்த இடம் தான் அது. எல்லோரும் தடுத்து நிறுத்துவாங்க, வேணாம் சண்டை போடாதீங்கன்னு. கதிரை அரைஞ்ச இடம் இதுதான். அதே மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க, அபியை வந்து கொடுமைப்படுத்தி அந்த பிள்ளை உட்காந்து லெட்டர் எழுதுறது, இல்லை அலறது, அந்த சூடு வைக்கிறது, அந்த சீன் எல்லாமே இங்கே தான் எடுக்கப்பட்டது. என்னடா அந்த கதவுல இருந்து வராங்களேன்னு பார்க்குறீங்களா? நாங்கள் சீரியலில் வந்து வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிற சீன் எல்லாமே அந்த கதவு வழியாக தான். ஆனால் அது ஆக்சுவலாக வந்து கொல்லப்புறம். அதை நாங்கள் வந்து உல்ட்டாவாக எடுத்துருப்போம். அதை அங்கே நீங்கள் பார்க்குறீங்களே, அதுதான் ரியல் என்ட்ரன்ஸ். இந்த வீட்டோட என்ட்ரன்ஸ் அதுதான். நாங்கள் அந்த என்ட்ரன்ஸ் வழியாக தான் உள்ளே வருவோம். ஆக்சுவலாக நார்மல் டைமில் சீரியலுக்கு எடுக்கும்போது டோட்டலாக எப்படி கம்போஸ் பண்ணியிருப்பாருன்னா, டேரக்டர் சார் வந்து இந்த பக்கமாக, ஏன்னா இந்த பார்த்திங்கன்னா தெரியும், இங்கே பாருங்கள், இந்த சோஃபா இது எல்லாமே சீரியலில் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும். இதுதான் உள்ளே வர இடம். இப்படி தான் வந்து உள்ளே வர்றது, மேலே ஏறி போகிறது. ஸோ இது வந்து எங்களுக்கு நிறைய டைம் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். எப்படா நம்ம இந்த பக்கம் ஏறி போனோம்னு. ஒரு கட்டத்துக்கு மேலே நாங்களே நடிக்க வரும்போது மைண்டில் என்ன யோசிச்சுக்கிட்டோன்னா, ஓகே அது என்ட்ரன்ஸ் இல்லை, அது நம்ம காலையில் ஷூட்டிங்க்கு வர என்ட்ரன்ஸ் மட்டும்தான். அது வீட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் என்ட்ரன்ஸுன்றதில் நாங்களே நிறைய டைம் மாறி எதுவும் ஷார்ட்ஸ் இருந்தால் கூட கரெக்டாக ஞாபகம் வச்சு வந்துடுவோம். அதேமாதிரி உங்களுக்கு பார்க்குறப்போ சோஃபா எல்லாமே இந்த ஃபேஸிங்கில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ், இது இப்படி இருக்குமான்னு நினைப்போம், இல்லை அதை மாற்றி எடுத்துகிட்டு போனாங்க. அப்படி ஒரு விஷயம் வந்து இந்த கொல்லப்புறத்தை வந்து வாசல் மாதிரி காமிச்சு ஃபுல் பேக்ரவுண்டில் நாங்கள் எடுப்போம். அதே மாதிரி பின்னாடி வந்து அந்த கொல்லப்புறமாக தெரியறதுக்கு ஒரு பெரிய டிஜிட்டல் பேனர் வச்சுருப்போம் க்ரீனில். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போது பேக் சைட் மாதிரி தெரியும். பட் அதுதான் என்ட்ரன்ஸ். அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைப்பாய் தேவி அப்படின்னு இந்த மாதிரி ஒரு 4-5 சாமி பாட்டு வந்து இந்த சாமி ரூமில் பாடியிருக்கேன். நான் வந்து ஏன் படிக்காமல் போனேன், படிக்காதனால நான் பாரு என்னை ஊரில் இருக்கவங்கலாம் திட்டுறாங்க, என் அம்மாவே என்னை திட்டுறாங்கன்னு சொல்லி கடவுளை வந்து திட்டின இடமும் இந்த இடம் தான், இந்த சாமி ரூம் தான். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு செட்டிநாடு ஸ்டைலில் இருக்கும் இந்த சாமி ரூம் வந்து. கற்பக விநாயகர் ஃபோட்டோவோட, மீனாட்சி, ரங்கநாதர், அப்புறம் இது வந்து கொப்புடையம்மன் கோயில்னு சொல்லுவாங்க. இந்த 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 மாதிரி ஃபுல் அந்த டைப்பில் இந்த ஸ்டாண்ட் இப்படி வச்சு இந்த ஃபோட்டோ இப்படி ஸ்லாண்டிங்காக இருக்கிறதெல்லாம் வந்து அந்த காலத்தில் இருக்க வீட்டினுடைய அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் இப்படி தான் வச்சுருப்பாங்க. இந்த சாமி ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் வந்து முதல்ல வீட்டுக்குள்ளே வந்து விளக்கேற்றுறது, நான் வந்து சாமியை திட்டுறது, நீ எதுக்கு என்னை வந்து படைச்ச, நான் எவ்வளோ வெளியில் அவமானப்படுறேன் இந்த மாதிரி கருப்பாக இருக்கேன்னு சொல்லி. அப்புறம் எங்கள் அம்மாவை காப்பாற்றிடு, எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சீக்கிரம் குணமாயிடணும், எனக்கு எங்கள் அம்மா விட்டால் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி சாமிக்கிட்ட வேண்டுற சீனாக இருக்கட்டும், ஈஸ்வரி என்னுடைய காதலை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், ரொம்ப நிறைய நல்ல சீன்ஸ்லாம் இந்த சாமி ரூமில் இருந்திருக்கு. அதே மாதிரி ஏதாவது சீட்டு எழுதி போட்டு பார்க்குறது, இல்லைனா வந்து சாமி உத்தரவு கொடுக்குதா இல்லையா அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு முக்கியமான சில சென்டிமெண்டல் சீன்ஸ்லாம் வந்து இங்கே எடுத்திருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருவா இருக்கும். ஆக்சுவலாக வந்து எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மாவுக்காக பார்த்து கட்டின வீடுன்னு தான் இந்த கதையில் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த பேக்ரவுண்டில் அந்த ரத்னவேல் பாண்டியனுடைய குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சாமி ரூம்லேருந்தே அது வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஏன்னா அவ்வளோ அழகாக வந்து இந்த ரூம் வந்து ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இன்னும் ப்ராப்ஸ் நிறைய இருக்கும். விளக்கு, கீழே வந்து அம்மன் சிலை, எல்லாத்தோடையும் பார்த்தீங்கன்னா இந்த ரூம் இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த ரூமில் வந்து நான் வந்து அட்டஸ்டச் எந்த ப்ராம்ப்ட்டுமே இல்லாமல் 3 to 4 minutes நினைக்கிறேன் ஒரே ஷாட்டில் நான் வந்து நடித்தேன். சாமிக்கு வந்து பாட்டு பாடி கற்பூரம் காமிச்சிட்டு கீழே வச்சு சாமிகிட்ட பேசி சாமிக்கு என்னுடைய கவுண்டர்ஸ்லாம் கொடுத்து நான் பேசுகிற மாதிரி. அதே மாதிரி குட்டி அழகும் இங்கே வந்துடுவான். இந்த சாமி ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வந்து இந்த இடத்துல நடக்கும். சாமி உத்தரவு கொடுக்குமா, இது நடந்துருமா அப்படின்னு. ஸோ இதுதான் ஆனந்தராகம் வீட்டில் இருக்கக்கூடிய சாமி ரூம். இங்கே அழகு சுந்தரம் வந்து நிறைய சென்டிமெண்ட் சீன், காமிக் சீன்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ நான் சாமிக்கிட்ட பேசும்போது தீக்குச்சி வந்து ஆசிரியராக பேசுவாப்புல, சொல் மகனே, நிச்சயமாக
சத்தியமாக என்ன சாமி வாய்ஸ் ஒரு மாதிரி கரகரன்னு இருக்கு, அது ஒன்றும் இல்லை உப்பு தண்ணியில் அபிஷேகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு கவுண்டர்லாம் சொல்லுவாப்புல. ஸோ இந்த சாமி ரூம் வந்து ரொம்ப கனெக்டாக இருக்கும். இந்த சீன் நிறைய சீன்ஸில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இதான் சாமி ரூம், பார்த்துக்குங்க. உன் சமையலறையில் நான் உப்பா சர்க்கரையா அப்படின்னு இந்த பாட்டை இந்த அடுப்படியில் ஒரு 10-15 தடவை பாடியிருப்பேன். ஏன்னா ஈஸ்வரி எப்போல்லாம் இங்கே வந்து பாவக்காய் ஜூஸ் போட வராங்க, அப்புறம் எப்போல்லாம் வந்து அம்மாவுக்கு ஏதாவது ஜூஸ் எடுத்துகிட்டு வராங்கன்னா சமைக்கும் போது அவங்கள வந்து கிண்டல் பண்ணுறதுக்காகவே அந்த கிச்சனுக்குள்ளே என்ட்ரி ஆகிற சீன். ஸோ இந்த சமயக்கட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரொமான்ஸும் நடந்திருக்கு. எப்படின்னா ஈஸ்வரி வந்து 100 பேர் இல்லை, 500 பேர் இல்லை, 1000 பேர் வந்தாலும் அடிப்பாங்க. ஆனால் அவங்க பயப்படுற ஒரே விஷயம் பல்லி. அந்த பல்லியை வந்து நானே இங்கே வந்து ஒட்டி வச்சுட்டு ஈஸ்வரி பல்லி அப்படின்னோடனே எங்கே சின்னியோ அப்படின்வாங்க. அப்படியே டக்குன்னு சூரியவம்சமில் சரத்குமார் சார் வந்து தேவயானி மேடம் கட்டி பிடிச்சி ஒரு சலக் சலக் சாங் எப்படி போகுமோ அந்த மாதிரி ஒரு லீடு, நிறைய ரொமான்டிக் சீன்ஸ்க்கான லீடு வந்து இந்த கிச்சனில் நடந்திருக்கு. இங்கே அவங்க ஜூஸ் போடும்போது அப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க. டக்குன்னு இங்கே ஏதோ பல்லி இருக்கும், பல்லினா ஈஸ்வரி பயந்துருவாங்க. அதே மாதிரி இங்கே வந்து லேடிஸ் சண்டை போட்டுப்பாங்க இல்லையா கிச்சன் சீன்ஸ், அந்த மாதிரி டயத்துலலாம் வந்து அதை வந்து சமாதானப்படுத்துறது, இல்லை ஈஸ்வரிக்கிட்ட வம்பிழுக்கிறது. அவங்க வந்து பாவக்காய் ஜூஸ் போட்டு வச்சுருப்பாங்க, அதை வந்து அதில் யாராவது பேதி மாத்திரை கலந்துருப்பாங்க, அது தெரியாமல் நான் எடுத்து அதை குடிச்சிட்டு அந்த மாதிரி நிறைய காமிக்கல் சீன்ஸ்லாம் நடந்திருக்கு. இந்த வீட்டினுடைய அடுப்பங்கரை தான். இதில் நீங்கள் நிறைய சீன்ஸ் பார்த்துருப்பீங்க. எனக்கு அந்த ஒரு சில சீன், இந்த பல்லி, அப்புறம் அந்த பாட்டு உன் சமையலறையில் அப்படின்னு இந்த சீன். ஆக்சுவலாக கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அத்தை, அப்புறம் கிரிஜா கேரக்டர், ஈஸ்வரி எல்லாரும் சேர்ந்து சமைக்கிறது, அப்புறம் அதில் யாராவது ஏதாவது பாலில் விஷம் கலக்கிறது, இல்லை ஜூஸில் பேதி மாத்திரையை கலக்கிறது, அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இங்கே இருக்கும். ஒரு கட்டத்தில் அழகு வந்து ரொம்ப பொறுப்பான பையனாக ஆனதுக்கப்புறம் ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த காய்கறி வெட்டி சமைச்சு அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்குற மாதிரி நிறைய சீன்ஸ், அம்மாவுக்கு வந்து சாப்பாடு ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் சீன்லாம் வந்து இந்த கிச்சனில் தான் எடுத்தோம். இதுதான் ஆனந்தராகம் சீரியலுடைய அந்த கிச்சன் செட்டப். காமெடிக்கு சொல்லணுன்னா இந்த படைப்பா படத்தில் சிவாஜி சார் வந்து தம்பி ஆனால் அந்த தூணை பிடிச்சிட்டு அப்படியே அந்த வீட்டை விட்டு பேக்ரவுண்டில் டகடகடங் ஒரு மியூசிக் வரும், அப்படி இறங்கி போகிறலாம், அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டு தான் இது. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து எங்கள் அம்மா கேரக்டர் வந்து வசுந்தரா அவர்கள் வந்து ஈஸ்வரியை வந்து புலார்னு ஒரு அறை விடுவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஈஸ்வரி என்ன ஒரு அறை விட்டுருப்பாங்க, அந்த சீன் தான் அது. நான் வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணி அதை அவங்க அக்செப்ட் இல்லைன்னொடனே அந்த விஷம் குடிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும், அதை குடிக்க போயிடுவேன் நீ வந்து ஏற்றுக்கலனா அப்படின்னும் போது ஒரு அழகு சுந்தரம் மெல்லந்தியாக பண்ணுற ஒரு விஷயம், டக்குன்னு வந்து அதை தட்டி விட்டுட்டு என்னை அரைஞ்சிருவாங்க ஈஸ்வரி. அதை தான் எங்கள் அம்மா வந்து அங்கேருந்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு ஈஸ்வரி அப்படின்னு கத்திட்டு கீழே இறங்கி வருவாங்க. வந்து ஈஸ்வரியை வந்து பலார்னு அரைவாங்க. அந்த இடத்துல வந்து நீ என்ன வேணாலும் இருந்துட்டு போகுது, அவன் என்ன வேணாலும் பண்ணியிருக்கட்டும், எப்படி நீ என் பையனை வந்து நீ அடிப்ப, அந்த தைரியத்தை உனக்கு யார் கொடுத்தது, எனக்கு என்னோடய உலகமே என் பையன்தான் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா வந்து அவங்களுக்கு எனக்கும் உள்ள ஒரு இந்த பாண்டிங் எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு இடம் இது. இந்த இடத்துல வந்து ரொம்ப வந்து அது வந்து ஒரு நான் சொல்ல ட்ரை பண்ண, அம்மா என் மேலே தப்பு, நீ சும்மாறா இப்போவே இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போகிறோன்னா ஹீரோயின் அப்போ வந்து அப்போ தான் அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருப்பாங்க. எல்லோரும் வந்து அவங்கள அனுப்புறதுக்கான வேலைகள் பார்த்துருப்பாங்க, நடக்காது. நான் இந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ண போகும்போது பைத்தியக்காரத்தனமாக இருக்குன்னு ஹீரோயின் அடிக்கும் போது அவங்கள வீட்டை விட்டு வெளியில் போய் சொல்லுவாங்க. அது ஒரு பயங்கரமான ஒரு சென்டிமெண்ட்டான சீன். அதே மாதிரி அம்மா வந்து நான் புல்லட்டில் கிளம்பும்போது பாய் சொல்கிறதா இருக்கட்டும், நான் அம்மாக்காக பதறி ஓடி வர்றதா இருக்கட்டும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு தடவை ஈஸ்வரியை பார்க்குறதுக்காக வேகமாக போகும்போது எங்கள் அவங்க 2 பேரும் வந்து மழை பெஞ்சு தண்ணியாக இருந்தது. அந்த டைமில் அவங்க 2 பேரும் இடிச்சிட்டு போவான், 2 பேரும் ரோலிங்கில் இங்கே விழுந்திருப்பாங்க. அந்த சேத்துல விழுந்து புரண்ட இடம் தான் இது. அவங்க அதோடு வந்து உள்ள ஹாலில் வந்து நாங்கள் யாருன்னு உனக்கு தெரியுதாடா அப்படின்னு, யார் நீங்கள் 2 பேர் புதுசாக இருக்கீங்க, எங்கள் வீட்டுக்குள்ளே ஏன் இப்படி சகதியோடு வந்திருக்கீங்கன்னு கேட்பேன். அந்த மாதிரி ஒரு காமிக்கான ஒரு சீனு. அப்புறம் இங்கே நிறைய இங்கே வந்து நானும் ஹீரோயினும் அவங்க ஃப்ளிப் ஆனோன்னா அவங்கள பிடிக்கிற ஒரு பெரிய பேனர் வச்சு வீட்டில் இருக்க மொத்த ஆளுங்களும் வெளியில் வந்து ஒரு ஹோல் டே நினைக்கிறேன், ஒரு முழு நாள் நாங்கள் வந்து அந்த சீன் இங்கே தான் நடித்தோம் வெயிலில். அந்த இடத்துல தான் அந்த பெரிய பேனர் வச்சுருந்தாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடம் இது. ஏன்னா கிட்டத்தட்ட
நாங்கள் சேசிங் பண்ணுற சீன், இங்கேருந்து கிளம்பு அவனை பிடி அப்படின்னு சொல்கிற எல்லாமே வந்து இங்கே தான் எடுத்தோம். ஸோ இது ஒரு நைஸ். இந்த ஏரியாவில் எடுக்கப்பட்ட சீன்ஸ்லாம் இதுதான். பேசுங்க, நீங்க அமைதியா இருக்கீங்க. நான் நல்லாவே பேசுவேன், எனக்கு நல்லாவே வாய்ஸ் வரும். சீரியல்ல தான் என்னை வந்துட்டு ஊமையா காமிக்கிறாங்க, பட் நான் சூப்பரா பேசுவேன். சொல்லுங்க. ஓ, இதை நான் சொல்லணுமா? இதை நீ சொல்லணும் தான் நான் இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தேன். ஆக்சுவலாக இவங்க வந்து ரேஷ்மா, இவங்க வந்து அபி கேரக்டருக்கு வந்து இவங்க தான் நடிச்சிட்ருக்காங்க. சீரியலில் வந்து இவங்க வந்து பேச முடியாது. அந்த கேரக்டர் பண்ணும்போது ஆக்சுவலாக நாங்கள் எல்லோரும் ஒரு டைமும் அவங்கக்கிட்ட பேசும்போது அவங்கள பார்க்குறப்போவே எல்லாருக்கும் வந்து இந்த பிள்ளை வாயிலா போச்சுங்க, அதுக்கு அது வாயை திறந்து பேசக்கூட முடியாது, அது சொல்கிறத வந்து அது நினைக்கிறத வந்து அதனால் சொல்லக்கூட முடியாது அப்படின்னு பாவமாக பேசுகிறீங்கல்ல, அப்படி மட்டும் நினச்சிடாதீங்க. வாயை திறந்தா ஒரு மினி விளாக் எடுக்கலான்னு சொல்ல வந்தேன். இப்போ ரேஷ்மா, நீங்கள் என் கூட வந்து நடிச்சிருக்கீங்க இல்லையா? எப்படியும் வெறுமையாக தான் சொல்லணும், சரியா? என் கூட வந்து நடிச்சிருக்கீங்களா இல்லையா? நீங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக வந்து இது என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். இதுக்கு முன்னாடி நான் எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுமே பண்ணதில்லை. திஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். எனக்கு நிறைய அந்த இன்ட்ராக்ட் பண்ண மாட்டாங்க, சீன் சொல்ல மாட்டாங்க. இப்போ ஏதாவது ஒரு சீன் நான் எடுக்கிறேன், எனக்கு வந்துட்டு இதுக்கு முன்னாடி நான் பண்ணதில்லைன்றதுனால எனக்கு அது எப்படி பண்ணணுன்ற அந்த ஐடியா இல்லை. ஸோ அழகு வந்து ஒரு டைமும் இதை இப்படி இது வரைக்கும் நான் பண்ண சீன், பெரிய பெரிய சீன், நல்ல சீன்ஸ் எல்லாமே அவங்க எனக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்து ஒரு தடவை தான் பெருமையா பேசுவேன். அவங்க சொல்லி கொடுத்து நான் உண்மையாவே பண்ணது. என்னோட எமோஷனல் சீன்ஸ் எல்லாமே அவங்க பண்ணி காட்டுவாங்க. ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு அதுதான் வந்து என்ன பண்ணணுன்றப்போ அவங்க அதை பண்ணி காட்டும் போது அது இன்னுமே கூட எனக்கு ரொம்ப, நான் இவ்வளோ டக்குன்னு ஷார்ட் பீரியட்ல நான் நல்லா கொஞ்சம் ஆக்ட் பண்ண கற்றுக்கிட்டது வந்து மெயின் ரீசன் வந்து அழகோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்து தான். அவங்க உண்மையாகவே ஒரு நல்ல ஆக்டர். அதுதான் உண்மை. ஸோ ஓகே, ஜிபே பண்ணிடுறேன் உனக்கு சாயங்காலம். இல்லை ரேஷ்மா, இதனால தான் வந்து நான் இவங்களை பற்றி பெருமையா பேசவே மாட்டேன். நான் உண்மையா சொல்றது கூட இவங்க நம்ப மாட்டாங்க. வாங்க, இவங்க 2 பேர் தான் எனக்காக வந்து என்னை பற்றி ரொம்ப பெருமையாக பேசக்கூடிய ஒரு ஜீவன்கள். ஆக்சுவலாக ரேஷ்மா வந்து ஞாபகப்படுத்துனது ரொம்ப கரெக்ட். ரேஷ்மா வந்த புதுசில் அவங்களுக்கு இந்த கேமரா ஆங்கிள் எல்லாமே புதுசு. நான்லாம் வந்து கணக்கு படங்கள் நடிக்கும் போதெல்லாம் டேரக்டர்கிட்ட குச்சியாலே அடி வாங்கியிருக்கேன். இன்னும் போடா அப்படின்னு அடிச்சிருக்காரு. ஓடி இருக்கேன் 1 கிலோமீட்டருக்கு. அப்போ ரேஷ்மா வந்த புதுசில் அவங்களுக்கு புரியல. ஆக்சுவலாக நடிக்க தெரியலங்கிறது கூட ரெண்டாவது, அது நம்ம வந்து பட் ஒரு ஃபியர் இருக்கும் இல்லையா, ஐயோ எங்கே பார்க்கணும், கரெக்டாக தான் பண்ணுறோமா அப்படின்றது எல்லா பிகினர்ஸ்க்குமே இருக்கும். அப்படி வந்து ரேஷ்மா வந்து நான் அவங்க சொல்கிறாங்க, அழகு வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாரு, நான் அதை பற்றி அதை நான் வந்து ரிசீவ் பண்ணி ஆக்ட் பண்ணுன்னு. நிறைய பேர் சொல்லி கொடுத்தா கூட அப்படியா நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. இப்போ என்ன தான் நம்ம சொல்லி கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு அதை நடித்ததுக்கு முதல்ல ரேஷ்மாவுக்கு நன்றி. ஏன்னா ஒரு சீன் வந்து எனக்கு கதை வந்து நான் எப்பயுமே ஆன்லைன் படிச்சிடுவேன். ஃபஸ்ட்டே ஆன்லைன் படிச்சுட்டு நிறைய அதில் ஏதோ மாற்றணுன்னா கூட நான் மாற்றுவேன். அப்போது அந்த டைமில் ரேஷ்மாவோட முக்கியமான சீன் வந்து என்னென்னா, கதிரை வந்து சொல்லிவிடுவார். கதிர் கேரக்டர் வந்து சொல்லுவார், அபியோட வயிற்றில் இருக்கிறது என்னோடய குழந்தை இல்லை அப்படின்னோடனே இவங்க வந்து ஒரு பிரேக் டவுன் ஆகி ஒரு மாதிரி நடிக்கணும் அந்த சீனு. அந்த சீன் வந்து மானிட்டரில் வந்து கொஞ்சம் சிம்பிளாக பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவங்க அதை பண்ணாங்க. அப்போது நான் வந்து சொல்லியிருந்தேன், அது அப்படி கிடையாது, ஃபுல் எமோஷ்னல் நீங்கள் வந்து வச்சுக்கணும், ஒரு தடவை என்ன பாருங்கன்னு. டக்குன்னு அப்புறம் வந்து இப்போ பாருங்கள் பண்ணுவாப்பில் பாருங்கள், எப்படி சொன்னீங்க, இது வெயிட் அப்படின்னாப்புல. உடனே நான் அபி பிளேஸில் வந்து நின்றுட்டு அபி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்றத நடித்து காமிச்சேன். அது வந்து ரொம்ப எனக்கு அந்த சீன் முடிஞ்சு போய் எல்லாம் கைத்தட்டினாங்க. ஆக்சுவலாக எல்லாருமே கைத்தட்டினாங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு கலைஞனுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டான சந்தோஷமே மற்றவங்களுக்கு கைத்தட்டல் தான். ஒரு யாராவது ஒருத்தர் பாராட்ட மாட்டாங்களா அப்படின்றத நம்மளோட மைண்டில் இருக்கும். கதிர் வந்து நான் வந்து இவங்களை வந்து பூஸ்ட் பண்ண இதில் வேகமாக போய் சட்டையை பிடிச்சி கடைசியில் அன்றைக்கி அவர் வாங்கிட்டு வந்து, அதுதான் ஃபஸ்ட்டு புது சட்டை, அந்த சட்டையை கிழிஞ்சு மக்கி போன சட்டையெல்லாம் போட்டு கூட்டு பண்ணி நிற்கிறேன். நான் சொன்னேன், இவ்வளவு வெறித்தனமாக நீங்கள் நடிப்பீங்கன்னு தெரியாது அப்படின்னு. இவர் வந்து மறுபடியும் சட்டை கிழிஞ்சிருச்சு, அரை எப்படி விழுந்ததோ அது மாதிரி சட்டை கிழிஞ்சிருச்சு, பரவாயில்ல அப்படின்னாப்புல. இல்லை ப்ரோ அது ஓகே, சீன் நல்லா வந்திருக்கு ஓகே அப்படின்னாரு. அன்றைக்கி வந்து ரேஷ்மா வந்து நடித்தப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா மனசார சொல்கிறேன், நம்ம சொல்கிறத ஏற்றுக்கிட்டு
அதை செய்யும்போது ஏன்னா நம்ம வந்து ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவங்கள பார்ப்போம். ரேஷ்மா வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாகவே அந்த இதுக்கு முன்னாடி அபி கேரக்டர் பண்ண ஸ்வேதாவாக இருக்கட்டும், 2 பேருமே என்கிட்ட வந்து ஒரு ஒரு சிஸ்டர் பாண்டிங்கில் எனக்கு ரொம்ப சிஸ்டர் லவ் தான் அவங்க 2 பேர்கிட்டையுமே. எனக்கு வந்து ஸ்வேதாக்கு அப்புறம் ரேஷ்மாவும் அப்படி தான். அந்த சீனை அவங்க அந்த கேரக்டருக்கு ஈக்குவலாக பண்ணணுன்னு சொல்லும்போது 2 பேருமே வேறு லெவல். ஆனால் இவங்க சண்டைக்கு நடுவில் நான் இருக்கேன் பார்த்தீங்களா, இவங்க இந்த கதிர் அபியை கல்யாணம் பண்ணி வச்சதுலேருந்து ஆரம்பித்த ஒரு விஷயம் சென்டிமெண்ட்டாக ஒரு வீட்டில் ஒரு தப்பு பண்ணுவாங்க உறவுகளுக்கு நடுவில், அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, அப்புறம் அவங்க திருந்துறது அப்படின்னு நிறைய ஒரு இவங்களோட வந்து பயணம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்திருக்கு. அந்த சீன்ஸ்லாம் நிறைய ட்விஸ்டான சீன்ஸ். ஆமாம், இது சொல்லி ஆகணும். தலைவன் நடிச்சு காட்டுன்னு சொன்னார் இல்லையா, அது சொல்லும் போதே கண்ணீர் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அந்த சீன் வந்து ஒரு மாதிரி டயலாக் பேச நான் வந்து முடியாது. அழகு கூட நடிக்கும் போது எமோஷனல் சீன்ஸ் அப்போ கிளிசரின் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க அந்த ஆக்ட் பண்றத பார்த்தாலே அந்த எமோஷன் வந்து வந்துடும். அந்த ஒரு பெரிய ஒரு இது பிளஸ் அது உங்களுக்கு ஆக்சுவலாக எமோஷன் சீன்ஸ் எல்லாருமே கிளிசரின் ஏதாவது ஒன்று போட்டு ரெடியாக ப்ரிப்பேர் ஆகும். நான் என்ன பண்ணுவேன்னா ரேஷ்மாக்கு தெரியும் அந்த சீன் அப்போ அமைதியாக அமைதியா. ஆமா, மற்ற நேரம் கலகலன்னு இருப்பேன். அது அந்த ஷார்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் கூட கலகலன்னு பேசிட்டு இருப்பேன். அவர் ரெடி என்ன போலாமா அப்படின்னும் போது அப்படி ஆஃப் ஆகிடுவேன். அடுத்த நிமிஷம் நான் நடித்த ஒன்று ரேஷ்மா இன்னைக்கு வந்து சார் கட் சொல்லியும் ரேஷ்மா வந்து அழுகி நிறுத்தவே இல்லை. அழுதுட்டு என்னம்மா என்ன ஆச்சு என்னன்றாங்க, கண்ணு ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. அதே மாதிரி ப்ரோவும் வந்து அதை ரிசீவ் பண்ணுவார். இவங்க 2 பேரும் அந்த சீன் வந்து என் குழந்தை இல்லையா அப்படி சொல்லி நீ வந்து விட்டுச்சு அவன் சட்டையை பிடிச்சணுன்னு அந்த சீன் வந்து பிளாஸ்ட். அது ஆனந்த ராகத்தில் மறக்கவே முடியாது ஒரு எபிக் சீன். ஸோ என்னோட லைஃப்ல மறக்க முடியாத ஒரு சீன். ஆமாம், ஆக்சுவலாக அன்றைக்கி எல்லாருமே பாராட்டினாங்க ரேஷ்மாவை. அது வரைக்கும் திட்டிட்டு இருந்தவங்க எல்லாரும் அன்னைக்கு வந்து ரேஷ்மாவை பாராட்டும் போது நானே ஏதோ ரேஷ்மா கூட தேசிய விருது வாங்கின மாதிரி ஒரு ஃபீல். அந்த அளவுக்கு வந்து ஒரு சன் விருதுகள் தேசிய விருது வாங்கின மாதிரி ஒரு ஃபீலு. ஸோ கண்டிப்பாக வந்து மிஸ்டேக்ஸ்லேருந்து தான் நம்ம வந்து பர்ஃபெக்ஷனுக்கு போக முடியும். பர்ஃபெக்டாக எல்லாமே பண்ணிட முடியாது. ஸோ நாங்கள் எல்லாமே மிஸ்டேக்ஸ்லேருந்து வந்த பர்ஃபெக்ஷன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா அடுத்தவங்க நம்ம கொடுக்குற விஷயங்களை நம்ம ஏற்றுக்கிட்டு அது சரியா இல்லையான்னு நம்ம பண்ணணும். அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் கிடைக்கிறது ஒரு பெரிய கிஃப்ட் தான். ஆக்சுவலாக வந்துட்டு எனக்கு இது அந்த அழகுக்கு அப்புறம் வேறு எப்படி வேணால் வச்சுக்கலாம். நான் வந்து பார்த்து ஏன்னா நான் இதான் ஃபஸ்ட்டு என்னோட சீரியல்ன்றதுனால எனக்கு அந்த அளவுக்கு அந்த மீடியா எக்ஸ்போஷர் எல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ இவங்களோட ஆக்டிங்க்கு அப்புறம் இவரோட ஆக்சுவலாக இவர் நிறைய பேர் திட்டுறாங்க, இஸ் வெரி ஸ்வீட் பர்சன். இது வரைக்கும் நான் பார்த்ததுலேயே இவங்க ரொம்ப அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு கரெக்டாக அவங்களோட அந்த டிசிப்ளின் டீசன் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு கேரக்டர். கரெக்டா இருப்பாங்க. இலைய போட்டோமா தண்ணியை தெளிச்சோமா விருந்த சாப்பிட்டோமா இலைய முன்னமா கிளம்பிடுவான்னு அந்த மாதிரி போயிடுவாங்க. சீன்ல வந்து அவங்க அப்படி காமிக்கிறாங்க, பட் நிஜத்துல வந்து ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான ஒரு வாழும் நம்பியாருன்னு தான் சொல்லணும். அதாவது அங்க மட்டும்தான் கையை கசக்குவாப்புல, வீட்டுக்கு வந்து சபரிமலை மாலையை போட்டு சாமியே சரணமைய பாடுவாப்புல. ஆனால் ஆக்சுவலாக விக்கி வந்து சொல்லணும்னா ரொம்ப காம் டைப். விக்கி ரொம்ப பேசவே மாட்டாப்புல. அப்புறம் நம்ம கொஞ்சம் அப்படி பேசும்போது பேசுவோம் ப்ரோ என்ன பேசுவோம் இல்லை பேசுறது தானே அப்படின்னு பேச ஆரம்பிச்சு தான் ரேஷ்மா சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ். எனக்கு வந்து என்னோட சீன்ஸ்ல நான் ரொம்ப கம்ஃபர்டபுளா அந்த சீனோட மிங்கிள் ஆகி நடிக்கிறதுன்னு அப்படின்னு பார்த்தா அழகண்ணா, அப்புறம் விக்கி வந்துட்டா எனக்கு அந்த இது கவலையே இருக்காது. அவங்கள பார்த்தாலே அந்த சீன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அழகண்ணாவும் அந்த மாதிரி தான், அனுஷாக்காவும் அந்த மாதிரி தான். பட் அந்த ஒரு ஏன்னா ஃபஸ்ட்டு சீனே எனக்கு விக்கியோ இல்லை, ஃபஸ்ட்டு சீன் மாடியில் அந்த பூத்தொட்டி வைக்கிற சீன், அதுக்கப்புறம் அப்படியே வந்து க்ளோஸ் எல்லாம் நடிக்கும்போது இவங்க கூட நடிக்கும்போது எனக்கு நிறைய ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் அந்த பேம்பர் பண்ணி பண்ணுவாங்களே அந்த மாதிரி விக்கி. அதுக்கப்புறம் தான் நாங்கள் கொஞ்சம் அழகண்ணா நாங்கள்லாம் கொஞ்சம் க்ளோஸ் ஆக ஆரம்பித்தோம். ஸோ நல்லா தான் போகும். அதுக்கு இன்னொரு காரணம் இருக்குங்க. இது வந்து குழந்தை வடிவில் இருக்கிற கொடூர முகம், இது வந்து கொடூரமாக இருக்கிற ஒரு குழந்தை முகம். என்ன பழக்கம் அது, என்ன பழக்கம் இது? அதனால வந்து இந்த முகத்தை பார்க்கும்போது பாவமா இருக்கும். இவரை வந்து சும்மாவே அப்படி பார்த்தா என்னடு நீங்க வந்து சீரியல்ல நினைக்கிற மாதிரி எல்லாம் அவ்வளோ இன்னோசன்ட் எல்லாம் இல்ல. நம்ம நீங்க நான் இன்னோசன்ட் இல்லதா, ஆனா இவரு சுத்தமா இன்னோசன்ட் கிடையாது. இப்ப எப்படி கலாய்க்கிறாரு பாத்தீங்களா, இதுதான் ரியல் கேரக்டர். நடிக்காத. ஸோ இப்படிதான் கலகலன்னு போகும் ஆனந்தராகம். வந்து உண்மையாவே அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி ஜாலியா ஒரு செட்டு தான். ஆமா, டே 1லேருந்து சூப்பராக ஆரம்பித்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய கற்றுக்கிட்டோம். இப்போது கிளைமேக்ஸ் நெருங்கிட்டு இருக்கோம்.
நெருங்கிட்டோம். நெருங்கிட்டோம். ஸோ வைண்ட் அப் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு. என்னதான் கஷ்டமா இருந்தாலும் அப்பப்போ கால் பண்ணா மீட் பண்ணி பார்த்துப்போம். கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு இது வீடியோ காலில் நேரில் வர்றதுக்கு அவர் ஒரு இடத்துல இருப்பார். பட் எல்லாருமே சேர்ந்து ஒரு இடத்துல மீட் பண்ணுறதுக்கான பிளான் அடிக்கடி இருக்குது. அதனால் வந்து நாங்கள் எல்லாம் திருப்பி மீட் பண்ணுவோம். கண்டிப்பாக இதுதான் இங்கே இருந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். மேக்ஸிமம் எங்களை எங்கேஜாக வச்சுருக்கனால நாங்கள் அதை பற்றியும் கேட்டுக்க மாட்டோம், பார்த்துக்க மாட்டோம். அப்படி ஜாலியாக நாங்கள் பாட்டி பேசிகிட்டு இருப்போம். ஸோ தேங்க்யூ, இவ்வளோ பொறுமையாக எங்களுடைய விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கேட்டுக்கிட்டு. This is my first interview. இதுக்கு இன்டர்வியூ கொடுத்ததே இல்லை, இதான் முதல் தடவை. ஷேர் பண்றோமா? ஓகே, அதே மாதிரி நம்ம வந்து திருப்பி நம்ம ஸ்டூடியோக்கே வந்து ரேஷ்மாவை கூப்பிட்டு 1-on-1 இன்டர்வியூ நான் வந்து எடுக்கிற ரேஷ்மாவை. ஆமா, அந்த இன்டர்வியூ வந்து கூடிய சீக்கிரம் யாராவது ஒருத்தர் தான் உயிரோட வீட்டுக்கு போவாங்க, அந்த மாதிரி ஆயிடும் இன்டர்வியூ. லட்டுல வச்சு நினைச்சியா தாஸ், நட்டுல வச்சேன். சுயரூபா வெளியே வருது. அழகப்பா டாக்ஸ்ல மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது